இந்த எக் ஷேப் கேக் வந்து நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இந்த கேக் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தேன் நான். பிகாஸ் நான் இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த கேக் வந்து. ஸோ நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிகிட்டே தான் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு எனக்கு லாஸ்ட் வரைக்கும். எனக்கு ஐடியா வரல, எனக்கு இது தெரியல, இது பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்க, பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. நிஜமாகவே அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் அண்ட் மோட்டிவேட் பண்ணுற கஸ்டமர்ஸ் கிடைக்க நிஜமாகவே வந்து கொஞ்சம் லக் வேணும். அண்ட் அவங்க வந்து 1/2 kgயில் இதை வந்து கேட்டிருந்தாங்க. நல்ல வேலை 1/2 kg இருக்குது, ஸோ குட்டியாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடு ஐயோ இது 1/2 kg இருக்குது, எந்த டின் சைஸ் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா 1/2 kg பேட்டரியே வந்துட்டு நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 5 inch அண்ட் 4 inchல வந்து போர் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்தாலுமே ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து கார்விங் பண்ணும்போது அது கொஞ்சம் போயிடும், கரெக்டாக தான் இருக்கும். 1/2 kg அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் நான் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வந்து இருந்திருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து செக் பண்ண மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எல்லா கேக்குமே ஃபில் பண்ணுற மாதிரி நான் இதை ஃபில் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் வந்து ஆர்டர் வைஸ் ஏதாவது கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 5 inch வர மாதிரியும் மேலே வந்து 4 inch அப்படியே கம்மியாகிற மாதிரியும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து அந்த டால் மோல்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எக் ஷேப்பில் கட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஏதோ வந்து ஒரு லட்டு சைஸ், ஒரு ஜெயிண்ட் லட்டு சைஸில் வந்துருந்துச்சு. ஓகே ஷேப் வந்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து அவுட்டர் லேயர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும், எக் ஷேப் நம்ம வந்து வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் எனக்கு. பட் ஆனால் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறேன், அது வந்து பாதி எக்கு மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹோல் எக்கு மாதிரி இல்லை, பாதி எக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் கீழே வந்து நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கர்வ் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ அதனால் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணேன். கீழே எண்டில் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கர்வியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஃப்ராஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன ஷேப் வருதோ அதை வச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டேன். பிகாஸ் இந்த க்ரம்ஸ் எல்லாமே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நானும் ரொம்ப ஸ்மூத்னிங் பண்ண வேணாம், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண வேண்டாம் எட்ஜஸ் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பிகாஸ் அந்த க்ரம்ஸ் ஃபுல்லாகவே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் அப்படின்றதுனால வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் க்ரீம் வந்து ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஸோ ஷேப்பிங் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்து அதை ஓரளவுக்கு எக் ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருந்தேன். அவங்க வந்து என்கிட்ட ஏர்லி மார்னிங்கே வேணும், எனக்கு ஒரு 7:30 அந்த மாதிரிலாம் வேணும் அந்த மாதிரி கேட்டிருந்ததுனால வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மார்னிங்னால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, மேபி ஸ்லைடாக சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் நைட் ஒரு 11:30 மேலே வந்து நான் அந்த மாதிரி ஃப்ராஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, மேலே வந்து எனக்கு பெருசாக எதுவும் வேணாம், ஹார்ட்ஸ் மட்டும் வேணும், கீழே வந்து ஃபுல்லாக க்ரம்ஸ் வந்து இருக்கணும், அதில் வந்து அந்த ஹார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கங்கே வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இது சுத்தமாக ஐடியா இல்லை, இது என்ன தீம்னு கேட்டால் அவங்க என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் ஆனால் இது வந்து ஓகே, நான் ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணதுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதான் என்ன சொன்னேன், நமக்கு வந்து டாப்பில் எதுவும் வைக்க முடியாது, ஸோ சிம்பிளாக இருக்குது ஃபுல்லாகவே, ஸோ நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு ஓகே அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த டாப்பர் வச்சதுமே தான் அந்த கேக்கே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. நான் வந்து யோசித்தேன், ஐயோ இந்த டாப்பர் வைக்கலைன்னா வந்து கேக் ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும் போல் அப்படின்லாம் நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹார்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் லீவ்ஸ் மட்டும் வந்து சும்மா கோல்ட் டச்சுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த டாப்பர் வந்து கோல்டு கலரில் வச்சதுனால கேக்கோட ஃபைனல் அவுட்புட் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.